சகோதரன் சகோதரியே, இந்த நாளிலே கூடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, எபிரேயர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த வசனத்திலே என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கணுமானால், அந்த வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று. இந்த வசனத்தின்படி என்ன அர்த்தம் நாம் அதுல புரிந்து கொள்ள வேண்டும்னா, அருமையா சொல்லப்படுது, ஆதலால் அவர்தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் என்று. யாருக்காக அவர் பாடுபட்டார்? எதுக்காக அவர் பாடுபட்டார்? அப்படி என்றால், மனிதனை அவர் சாயலாய் படைத்தபடினால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் வந்து இந்த மனிதர்கள் கஷ்டப்படுகிறதை இந்த இயேசு பரலோகத்தில் தேவனாய் இருந்து பார்த்த பொழுது, இந்த மனிதர்கள் படும் பாடுகளுக்கு, இந்த மனிதர்கள் படும் கஷ்டங்களுக்கு, இந்த மனிதர்கள் படும் சோதனைக்கு விடுதலை உண்டாக்க அவர் எத்தனை பேர்களை அனுப்பினாலும் அதில் ஒருவரும் அந்த சோதனையை ஜெயிக்க முடியாம தோற்று போனபடினால், இனி என் சாயலாய் இருக்கும் என் ஜனத்தை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே மனித ரூபம் கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். வந்த மனிதனிடத்திலே என்ன சவால் விஷயம் என்றால், மனிதன் மேல் இருக்கும் சோதனை நீங்கப்பட வேண்டும், மனிதன் மேல் இருக்கும் பாடுகள் நீங்கப்பட வேண்டும், மனிதன் மேல் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும், மனிதன் மேல் இருக்கும் வியாதிகள் நீங்கப்பட வேண்டுமானால் இத்தனையும் மனுஷனை தன் ஏமாத்தி பிசாசானவன் கொடுத்தபடினால் இந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஒரு குற்றமும் செய்யாத ஒரு விலையேற பெற்ற ரத்தத்தை தன் கிரயமாய் செலுத்த வேண்டும் என்று இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவிலே தன்னை அடிக்கும்படிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த பொழுது அவர் ஒப்பு கொடுத்த அந்த 7 விதமான சாபங்களை முறிக்கிறதுக்காக இயேசு 7 இடத்திலே அடிபட்டு அவர் ரத்தம் சிந்தப்படும் போதெல்லாம் அவர்தான் தமக்காக, அதாவது நமக்காக பாடுபட்டார். எப்படி? இந்த வசனம் சொல்லு, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அப்ப யாருக்காக சோதிக்கப்பட்டார்? நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார். ஏன்? இவருக்கு முன்பு வந்த எத்தனையோ பேர்கள் ஒவ்வொரு காரியத்துல விழுந்து போனபடினால் இந்த இயேசுவும் விழுந்து போவார் என்று எதிர்பார்த்தான் சாத்தான். ஆனா இந்த இயேசு எல்லா சோதனையும் அவர் ஜெயித்து ஜெயங்கொண்டபடினாலே அவரால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த வசனம் கீழே சொல்லுது, பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இன்றைக்கும் நிறைய பேர் சோதிக்கப்படக்கூடிய, சோதனைப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய நிலையில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னா ஜெயித்தவர்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அப்ப இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பிசாசுக்கு முன்பு இந்த உலகத்தின் பிசாசின் ஜெயித்தபடினால் இப்ப பாதிக்கப்படுகிற, இப்ப சோதிக்கப்படுகிற, இப்ப வேதனைப்படுகிற, இப்ப வியாதிப்பட்டிருக்கிற, இப்ப கடன் பிரச்சனை இருக்கிற, இப்பொழுது வாழ்க்கை பிரிஞ்சிருக்கிற அனைவருடைய சோதனையிலும் இருந்து ஜெயம் கொடுக்க வேண்டுமனா இயேசு ஜெயித்தார். அதனால அவரால் ஜெயம் கொடுக்க முடியும். அவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஏன்னா அவர் ஜெயிச்சாரு. அதனால அவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவன் எப்படி வல்லவர் என்றால், இவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏற்கனவே சாத்தானே இந்த சோதனை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சோதனைக்காரனை இந்த இயேசு ஜெயித்தார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில உபத்திரப்படுத்துகிற அவனுடைய உபத்திரத்தை இயேசு சுமந்து தீர்த்தார். மனுஷனுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கிற மனிதனுக்கு, இந்த பிசாசுக்கு முன்பு எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு, இனிமேல் என் ஜனங்களுக்கு பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரங்களும் வரக்கூடாது, நான் அவர்களுக்காக சுமந்து தீர்க்கிறேன் என்று இந்த இயேசு மொத்தத்தையும் சுமந்து தீர்த்தபடினாலே
இன்னைக்கும் இந்த இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்னா அவரால் இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். ஏன்னா நாம் படும் பாடுகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இருக்கும் இளைப்பாறுதலை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் படும் எல்லா விதமான கஷ்டத்தையும் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை இந்த இயேசு நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பட்ட காயத்தினால் நம் வியாதியை என்றைக்கும் சுகமாக்குகிறார். ஏன் அப்படியானால் அநேக பேர் வியாதி என்று மருத்துவமனையில சேர்ப்பார்கள். மருத்துவர்கள் கூடும் அளவுக்கு தெய்வத்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிறபடினாலே அவர்கள் கூடும் அளவு முயற்சி செய்வார்கள், நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பார்கள். ஆனாலும் கடைசி பைனல் சொல்லுவார்கள், இதுக்கு மேல தெய்வம் தான் காப்பாற்ற வேண்டும்னு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்களுக்கும் இந்த இயேசு சுகத்தை கொடுக்கிறார்னா அவர்களுடைய வியாதிக்காக என் இயேசு ஏற்கனவே சோதிக்கப்பட்டார். அவர்களுடைய வியாதியின் கஷ்டங்களே என் இயேசு ஏற்கனவே பாடுகள் பட்டிருக்கிறார். அதை ஜெயம் கொண்டபடினாலே இப்பவும் அவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் எந்த ரீதியான சோதனை, ஒருவேளை என் புருஷன் குடிபழக்கத்துல இருக்கிறான், என் பிள்ளைகள் தீய பழக்கத்துல இருக்கிறாங்க, எனக்கு ஞானம் இல்லை, நான் கடனிலே சிக்கொண்டு நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் வியாதியில இருக்கிறேன், என் பிரச்சனை இந்த இயேசு மாத்த எனக்கு உதவி செய்வாரான்னு கேட்டா இந்த இயேசு இம்மட்டும் உதவி செய்கிற இயேசு இனியும் உங்களுக்கும் உதவி செய்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக இந்த சத்தத்தை கேட்டு நம்பக்கூடியவர்களுக்காக செபிக்க வருகிறேன். அன்பு தகப்பனமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவுக்கு நன்றி. இந்த சத்தத்தை கேட்டு எந்த மனிதர்களெல்லாம் விசுவாசித்து என் சோதனையை இயேசு சுமந்து கொண்டாரா, என் கஷ்டத்தை இயேசு சுமந்து கொண்டாரா, என் பாடுகளை இயேசு சுமந்து கொண்டாரா, நிச்சயம் அவர் என்னை ஆசீர்வதிப்பாரா என்று நம்பி கேட்கிற எந்த மனிதர்களுக்கும் எந்த சகோதரம் சகோதரிக்கும் இயேசுவின் நீர் உதவி செய்து அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்து, அவர்கள் பாடுகளிலிருந்து விடுதலையை கொடுத்து, அவர்கள் சோதனையிலிருந்து விடுதலையை கொடுத்து, அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து, அவர்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து நீ ஆசீர்வதி என்று இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.